உங்கள் அனைவரையும் ஜெயம் தாரும் இயேசுவே. ஜெபக் குழுவினரின் புதிய விடியல், புதிய காலை பொழுது, புதிய நாளுக்கான அன்றாட நன்றியும் ஜெபமும் வார்த்தை தியானம் இவைகளுக்கு உங்களை அழைத்து நிற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகத்தின் செய்திகளையும் உலகத்தின் வாழ்க்கை முறைகளையும் எண்ணி பார்க்கும் பொழுது, அவைகளை நாங்கள் கேட்கும் பொழுது, அவைகளை அனுபவிக்கும் பொழுது, அவைகளை கடந்து வரும் பொழுது, எங்கு பார்த்தாலும் ஒரு இருள் நிறைந்த, ஒரு அமைதியற்ற, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்திலே நானும் நீங்களும் கடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், அல்லது கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். யார் என்னை பாதுகாப்பார்? யார் என்னை வழிநடத்துவார்? யார் என்னை பொறுப்பெடுப்பார் என்ற சூழ்நிலையின் மத்தியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்கு போனாலும் அவதானமாக போய் பாதுகாப்பாக மீண்டும் வீடு வருவதற்கு பலர் முயற்சி செய்த வேளையிலும் பலவிதமான சம்பவங்களினால் பலர் ஒரு புதிய நாளுக்கு கடந்து வருவதற்கு அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இன்றைய நாளிலே கர்த்தர் ஒரு புதிய நாளை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடு, அவர் என்னையும் உங்களை அவர் நேசிக்கிறார் என்பதே இதனுடைய அர்த்தம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்திலே எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் பல மனிதர்கள் இது என்னுடைய கெட்டித்தனத்தினாலே அல்லது மற்றவர்களுடைய கெட்டித்தனத்தினாலே நான் இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ்கின்றேன், உதவி கிடைக்கின்றேன், உதவியை பெற்றுக்கொள்கிறேன் என்ற எண்ணத்தில் வாழுகிறார்கள். கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மட்டும் இது தேவனால் உண்டான காரியம், கர்த்தராலே இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அது உணர்வாய் மாறுகின்றது. உணர்வு பூர்வமான ஒரு நன்றியாய் மாறுகிறது. பின்பு அது உறவாய் மாறுகின்றது. பின்பு தேவனிடத்தில் எங்களை கொண்டு போய் அது விடுகின்றது. ஆகவே இந்த வேளை நானும் நீங்களும் எனக்காகவும் எங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகின்ற வேளை, இந்த வேளை எங்களுக்கு கொடுத்திருப்பது மகா ஸ்லாக்கியம். இந்த காலம் எங்களுக்கு கொடுத்திருப்பது எங்களுக்கு தேவனுடைய கிருபை. இது ஒரு ஒரு புதிய விடிய, ஒரு புதிய காலை பொழுது, ஒரு புதிய நாள் என்பது இலகுவில் யாருக்கும் கிடைத்துவிடும். ஆனால் எனக்கு உங்களுக்கு ஒரு புதிய நாள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே பல்வேறுபட்ட சிந்தனைகள் எங்களுடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். பல்வேறுபட்ட தேவைகளை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருப்போம். பல்வேறுபட்ட காரியங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற போல் ஒரு உணர்வு இருக்கும், ஒரு பற்றாக்குறை இருக்கும், ஒரு ஏமாற்றம் இருக்கும், ஒரு தோல்வி இருக்கும், ஒரு
சஞ்சலம் இருக்கும், ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும். இந்த நாளை எப்படி நான் கடந்து செல்வது என்ற ஒரு இனம் புரியாத ஒரு வெறுமை எங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் வேத வார்த்தை இப்படி சொல்கின்றது. சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த உலகத்திலே திக்கற்றவர்களாகவும் அநாதைகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் தூக்கி எறியப்பட்டவர்களாகவும் ஒரு தனிமையான ஒரு உணர்வு இருக்கின்றவர்கள் போலவும், எனக்கு உறவுகள் இருந்து, எனக்கு அம்மா அப்பா சகோதரர்கள் கணவன் மனைவி உற்றார் உறவுகள் அறிந்தவர்கள் நண்பவர்கள் எனக்கு இருந்தும் கூட அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலைகள் கூட நான் ஒரு திக்கற்றவன் போல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே, நான் ஒரு வெறுமையான மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே ஏற்படலாம். அப்படிப்பட்டவர்களை நான் விசேட விதமாக என் கவனத்தில் எடுப்பேன் என்று கர்த்தர் தேவன் என்று ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தோஷமான செய்தியை அவர் இந்த புதிய நாளிலே பேசுகிறார். திக்கற்றவர்களாக நீங்கள் இருந்தாலும் நான் உங்களை கைவிடேன். அப்படிப்பட்டவர்கள் யாரும் இருந்தால் இன்றைய நாளிலே நான் உங்களை விசேட விதமாக என் கவனத்திலே எடுத்துக் கொள்ளுகின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஜெபத்தை அலட்சியம் செய்ய மாட்டாராம். அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கின்றார். திக்கற்றவர்களுடைய வாழ்க்கை, ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஒரு மனம் குழம்பி இருக்கின்ற சூழ்நிலையில் ஜெபம் செய்ய முடியாது, விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாதபடி வாழ்க்கை அவர்களை சோர்வுக்கு உள்ளாகி பலனற்று போக வைக்கும். தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தோடு எப்படி ஜெபம் செய்வதென்று தெரியாமல் நீ ஜெபம் செய்தாலும் உன்னுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். அது மட்டுமில்லாமல் எந்த விண்ணப்பத்தை கேட்பதென்று தெரியாமல் நீ விண்ணப்பங்களை என்னிடத்தில் ஏறெடுத்தாலும் அந்த விண்ணப்பங்களை நான் அங்கீகரிப்பேன். ஏனெனில் உன்னுடைய திக்கற்ற சூழ்நிலையை, மனமுடைந்த வாழ்க்கையை, கண்ணீரான வாழ்க்கையை நான் பார்க்கின்ற, அவதானிக்கின்ற, அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக நான் இருக்கின்றேன். பலர் வாழ்க்கையிலே மனம் உடைந்து போகும் பொழுது, மனம் குழம்பி போகும் பொழுது, தூக்கி எறியப்படும் பொழுது, எல்லோராலும் வெறுக்கப்படும் பொழுது, இந்த பூமியிலே நான் ஒரு ஒதுக்கப்பட்ட மனுஷனாக வாழுகின்றேன் என்ற ஒரு உணர்வு ஒருவனுக்கு ஏற்படும் பொழுது அவனால் ஜெபிக்க முடியாது, அவனால் விண்ணப்பங்களை சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார். ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில், இன்னத்தை ஜெபிப்பதென்று தெரியாத சூழ்நிலையில், எப்படி ஜெபிப்பதென்று தெரியாத சூழ்நிலையிலே என்னுடைய பிரசன்னத்திலே வந்திருந்து அமர்ந்தாலும் உன்னுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். எந்த விண்ணப்பத்தை நான்
தேவனிடத்தில் கேட்பது எப்படி கேட்பது என்று தெரியாத சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டாலும் என்னுடைய பிரசனத்துக்கு வந்து விண்ணப்பங்களை நீ ஏறெடுக்கும் பொழுது உன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரிப்பேன். ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த காலை பொழுதிலே அவர் எனக்கும் உங்களுக்கும் உறுதிப்படுத்துகிறார். திக்கற்றவருடைய ஜெபத்தை நான் அலட்சியம் செய்யவே மாட்டேன். என்னை அவருடைய மனநிலையை நான் பார்க்கின்றேன். அவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நான் அங்கீகரிப்பேன். அவர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு துன்பமான வேளையிலே ஒருவர் உங்களிடத்தில் வந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன். அது என்ன மாதிரியான தேவையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு கோடி ரூபாய் பணமாக இருந்தாலும் சரி, நான் உன் அருகில் உன்னுடைய தேவையை சந்திக்கின்றேன், உன் விண்ணப்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதர் எங்களை பார்த்து சொல்லும் பொழுது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். இந்த மனிதன் மேலே ஒரு அன்பு வைப்போம். சில வேளைகளில் அப்படி எங்களுக்கு வாக்கு பண்ணினவர்கள் எங்களுக்கு உதவி செய்யாமல் விலகிவிடலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் அலட்சியம் செய்ய மாட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரிப்பேன். அப்படிப்பட்டவருடைய தேவன் தன்னுடைய பிரசனத்துக்கு அழைக்கிறார். திக்கற்றவனாக நீ இருக்கிறியா, என்னிடத்தில் திக்கற்றவளாக நீ இருக்கின்ற என்னிடத்தில் உறவுகள் இருந்தும் நான் தனிமையான ஒரு வாழ்வு வாழ்கின்றேன் என்ற ஒரு உணர்வு உனக்குள்ளே இருக்க என்னிடத்தில் ஓடிவா. அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கின்றவளை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், ஆறுதல் தருவேன், சுகம் தருவேன், பலம் தருவேன், ஆரோக்கியம் தருவேன், பாதுகாப்பு தருவேன், நம்பிக்கை தருவேன், விசுவாசம் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை பொழுதில் ஒரு அருமையான வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய சூழ்நிலையிலே, உன்னுடைய வாழ்க்கை முறையிலே, உன்னுடைய கஷ்டத்திலே உன்னால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் உன்னிடத்தில் இருக்கின்றது என்பதை நான் காண்கின்றேன். நான் அதை உணர்ந்து கொள்ளுகின்றேன், நான் அதை அறிந்து கொள்ளுகிறேன், நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன். ஆனாலும் என்னத்தை ஜெபிப்பது, எப்படி விண்ணப்பிப்பது என்று தெரியாத சூழ்நிலையிலும் கூட என்னுடைய பிரசனத்திலே என்னை தேடி வந்து நீ அமரும் பொழுது உன்னுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், அலட்சியம் பண்ண மாட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் என்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்வேன், அதை சுமந்து கொள்ளுவேன், அதற்குரிய பதிலை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைய நாளிலே என்னையும் உங்களை பலப்படுத்துகிறார். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பதை நான் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் நன்றாக தெரியும் என்னுடைய சூழ்நிலை என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கை முறை என்ன, என்னுடைய அங்கலாய்ப்பு என்ன, என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய வேதனை என்ன, என்னுடைய மனப்பாரம் என்ன, என்னுடைய கஷ்டம் என்ன, என்னுடைய நோய் என்ன, என்னுடைய வறுமை என்ன, என்னுடைய பொருளாதாரம் என்ன என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். தேவன் இன்றைய நாளில் அழைக்கின்றார். பிரசன்னத்தை அழைத்து உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவலாயிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்க அவர் ஆவலாயிருக்கிறார். இந்த உணர்வோடு நான் நீங்களும் இன்றைய நாளில் கடந்து செல்வோமாக. ஆமென். விண்ணப்பத்திற்காக கடந்து செல்வோமாக. பலவிதமான நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறுவர்கள் அந்த நோயிலிருந்து குணமடைய நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடுவோமாக. உலகத்திலே சிறுவர்கள் விசேட விதமாக குழந்தைகள் பலதரப்பட்ட நோய்கள் ஆட்கொண்டு கொண்டு இருக்கின்றது, பாதிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது, மரணங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றது.
நோய்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பெயர் வைக்க முடியாத நோய்கள், வைத்தியரால் மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், குணமாக்க முடியாத நோய்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். புதிய புதிய நோய்கள், சிறுவர்கள், குழந்தைகள் கற்பத்திலிருந்து தாக்கி மிகவும் வேதனைக்குட்படுத்தி அந்த குடும்பங்களின் அமைதியும் சமாதானத்தை இழக்க செய்கிறது. நாங்கள் எங்களை ஒரு விசை யோசித்து பார்ப்போம். எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற ஒரு குழந்தை, ஒரு சிறுவனுக்கு ஒரு நோய் துன்பம் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அன்பின் சகோதர சகோதரர்கள், அவர்களால் ஜெபிக்க முடியாது, பெற்றோர்களால் ஜெபிக்க முடியாது, சமாதானத்தை காண முடியாது, அமைதியை காண முடியாது, சந்தோஷத்தை காண முடியாது, வாழ்க்கையில் வெறுப்பு, எதிலேயும் விருப்பம் வராது, அவர்களை பலனேற்று போக செய்யும், பலவீனர்களாக இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்டவர்களுக்கு நானும் நீங்களும் ஜெபம் பண்ணுவோம். ஏனெனில் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், எங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கின்றது, எங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் என்று நானும் நீங்களும் வாழ்ந்துவிட முடியாது. அது வாழ்க்கை அல்ல, அது சுயநலம் கொண்ட வாழ்க்கை. தேவனுடைய பார்வையில் இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை அவர் அறிவிருக்கிறார், அவர் வெறுக்கின்றார். சங்கீதம் 41:1 சொல்ல, சிறுமைப்பட்டவன், எளியவன், திக்கற்றவன், கஷ்டப்பட்டவன், வேதனைப்பட்டவன், துன்பப்பட்டவன், சிந்தை உள்ள பாக்கியவான், தீங்கு நாளிலே நான் அவன் விடுவிப்பேன் சொல்லி இந்த உணர்வு எங்களுக்கு வரும். ஜெபத்தியானம் ஆரம்பிக்கப்பட்டது. உலகத்திலே உள்ள அனைத்து விதமான மக்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு ஆறுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கவும், சுகத்தை பெற்றுக் கொடுக்கவும், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கவும் தேவனை காட்ட வேண்டும். ஆகவே இந்த உணர்வோடு இந்த விண்ணப்பத்துக்காக கடந்து வருவமாக குழந்தைகள் மேல் அதிக அன்பும் இரக்கமும் பாசமும் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சிறுவர்களை என்னிடத்தில் வர முடிந்த அவர்களை தடை பண்ண வேண்டாம் சொல்லிய தகப்பனே, சிறுவர்களை குணப்படுத்துகின்றவர்களே, சிறுவர்களை உயிர்ப்பிக்கின்றவரே, நமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவோ. கற்பங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்ததனால் என்று குழந்தை பாக்கியங்களோடு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. அப்பா, குழந்தைகளை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கும் போது ராஜா, என்ன நோய் என்று தெரியாமல், வைத்தியராலும் கண்டுபிடிக்க முடியாமல், மருத்துவத்தாலும் கண்டுபிடிக்க முடியாமல் மிகவும் இந்த சிறுவர்கள் உறக்கம் இல்லாமல் துன்பப்படுகிறார்கள், துடிக்கிறார்கள் ஐயா. வைத்தியசாலையிலே, ஐசியூவிலே அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மனமுடைந்து போகின்றோம் ஐயா. எந்த பக்கம் பார்த்தாலும் டியூப், வாய்ப்பிலே டியூப், காதுக்குள்ளே டியூப், எத்தனையோ விதமான கருவிகளை எல்லாம் அந்த சிறு குழந்தையின் உடலிலே பொருத்தி குழந்தையை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே அப்பா, மிகவும் மனமுடைந்த சூழ்நிலையிலே இருக்கின்ற பெற்றோர்களை என்னுடைய பிள்ளை பிழைத்துக் கொள்ளுமா, என் பிள்ளை சுகமோடு வீடு திரும்புமா, நான் என் பிள்ளையை உயிரோடு காண்பேன் ஆண்டை. நித்தமும் துடிச்சு வேதனைப்பட்டு அங்கலாய்த்து கொண்டு கண்ணீரோடு உறக்கம் இல்லாமல் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை தகப்பனே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம் ராஜா.
இவர்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே குழந்தைகள் வேதனைப்படுகின்றார்களோ, துன்பப்படுகின்றார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் குணமாக்கும் வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. சிறுவர்கள் ஆண்டவரே, குழந்தைகள் வாய் திறந்து பேச முடியாத சூழ்நிலை ஆண்டவர், எந்த இடத்தில் நோய் இருக்கிறது, எந்த இடத்தில் நோய் இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது என்று உணர முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள் ஆண்டவரே, மனமுடைந்த நிலையிலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட குழந்தைகளை நினைத்து ஏங்கிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை எத்தனை ஆண்டவர், அவர்களை எல்லாம் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். ஒரு சுகத்தை நீங்கள் கொடுக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, இருள் கொண்ட வாழ்க்கை அவர்களை விட்டு நீங்கட்டும். அவர்களை சூழ்ந்திருக்கிற அந்த அச்சம், பயம், அங்கலாய்ப்புகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த குழந்தைகளை உடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். இதோ ஏற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட குழந்தைகளை பொறுப்படுங்க ராஜா. வைத்தியர்களுக்கு நோயை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க ராஜா. நோய்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க ராஜா. அந்த குழந்தைகளை பொறுப்படுங்க ராஜா. அந்த குடும்பங்களை எல்லாம் பொறுப்படும். இந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து சாட்சியை நிறுத்த போற தயவுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த விண்ணப்பத்தை மிகுந்த பாரத்தோடு உங்களுடைய கரங்களில் ஒப்படைத்து நிற்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முடிவு சபத்துக்கு கடந்து செல்வமாக. அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானம் பண்ணும்படியாகவும், நன்றி செலுத்தும்படியாகவும், கனம் பண்ணும்படியாகவும், சோத்திரம் பண்ணும்படியாகவும், நன்றி செலுத்தும்படியாக நீர் என்னுடைய வாழ்க்கையில போதுமானவர்கள் முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு அறிக்கை பண்ணும்படியாகவும் இந்த நாளை எனக்கு ஏற்படுத்தி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துவோம் ஐயா. புதிய நாளிலே எங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. அப்பா, எங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன் எனக்கு உண்டு, என்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு என்று இந்த காலை வேளையிலே, இந்த விடியலிலே, இந்த நாளிலே என்னோடாக பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உறவுகள் இருந்தும் இல்லாத போல ஒரு திக்கற்ற வாழ்க்கை உணர்வுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற எங்களை எல்லாம் காண்கின்ற தேவனே, அப்படிப்பட்டவர்களின் ஜெபங்களை எல்லாம் அலட்சியம் பண்ண மாட்டேன், அவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வேன் சொன்னவரே. இதோ என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ என்னுடைய மனபாரத்தை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய அங்கலாய்ப்பை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய தனிமையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை பொறுப்படும் ஆண்டவரே. இதோ என்னுடைய விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன தகப்பனே, என்னுடைய ஜெபங்களை எல்லாம் அலட்சியம் செய்ய மாட்டேன் என்று வாக்கு பண்ணின தகப்பனே, உங்க சோதரிக்கிறோம், உண்மை கனம் பண்ணுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும் தயவுக்காக அனைத்தையும் உடைய கரங்களுக்கு தந்து ஒப்படைத்து நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.